இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வியாதியை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தேவையை சந்திக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வீடு கட்டுவதற்கு கர்த்தர் வழியை திறக்க, இடம் வாங்க கர்த்தர் வழியை திறப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர். நம்ப முடியாத ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வதற்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நம்பக்கூடிய விஷயத்தை சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆமா ஆண்டவரே முடியும். அப்படி நம்பவே முடியாத விஷயத்தை சொன்னாக்க, இந்த குருடர்கள் எத்தனை டாக்டரை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஊருக்கு வைத்தியம் பார்க்க போயிருப்பாங்க, என்னென்ன செலவு செஞ்சுருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஒன்றுமே நடக்கலை, எல்லாரும் கைவிட்டாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால தான் பிச்சை எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த கேள்வி கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னா இந்த நிமிடமே பிரச்சனை மாறிடும். முடியாதுன்னு சொன்னா எத்தனை தலைமுறையானாலும் சரியாகாது. முடிவு உங்க கையில தான் இருக்குது, உங்க வாயில தான் இருக்குது. முடிவு ஆண்டவர்கிட்ட கிடையாது, உங்க கையிலையும் உங்க வாயிலையும் தான் இருக்கிறது. நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. இங்க ஆண்டவர் வந்து நினைச்சாரு, ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்து வச்சிருக்கு, விடுதலை கொடுத்து வச்சிருக்கு, நீங்க முடிவு பண்ணலாம். விசுவாசிக்கிறேன்னு சொன்னா இப்பயே அற்புதம், இல்லைன்னு சொன்னா எப்பயுமே அற்புதம் கிடையாது. இப்போ இந்த நேரம் முக்கியமான நேரம் பாருங்க. அந்த குருடர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம், ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம், சரியான வார்த்தையை பேச வேண்டிய ஒரு நேரம். இன்டர்வியூல கேள்வி கேட்பது போலதான் ஆண்டவர் திடீர்னு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்பாருன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அது குருடர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பாருன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. எத்தனையோ பேரை கேள்வி கேட்காமலே சுகமாக்கின ஆண்டவர் இந்த குருடர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு. இப்ப இந்த கேள்வி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்லுவது? பதில் ஆயத்தமா நம்மள்ட்ட இருக்குதா? பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறதா? பதில் சொல்ற அளவுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம தயாராயிட்டோமா? ஆமா ஆண்டவர், விசுவாசிக்கிற ஆண்டவரே, அப்படி சொல்றது தயாரா இருக்கிறோமா? அல்லது இது எப்படி ஆகும்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாளே, நீங்க சொல்றீங்க ஆண் குழந்தையை தருவீங்கன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு வந்து என் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும், என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். என் பிரச்சனை என்ன? நான் கிழவனா இருக்கேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறாள். யார் சொன்னது? சகரியா சொன்னா. ஆண்டவர் பார்த்தார், இந்த வாயை வச்சுக்கிட்டு இந்த மனுஷனை ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட வாயுள்ள மனுஷனை ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்படி பேசுற மனுஷனை ஆசீர்வதிக்கவே முடியாது. என்ன செய்யலாம்? இவன் வாயை கட்டி போட்டாதான் இவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அற்புதம் அவன் வாழ்க்கையில் நடந்து குழந்தை பிறந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற நாள் வரைக்கும் அவன் ஊமையாவே இருந்தானா. என்னவா இருந்தா சொல்லுங்க? பேசவே இல்லை. உள்ள அதுவும் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர். ஆனால் அவருக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அதான் ஏற்கனவே சொன்னேன் நான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமலே கூட ஒரு பாஸ்டராக இருக்க முடியும். விசுவாசம் இல்லாமலே கூட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசியாக கூட இருக்க முடியும். பேர் வேணா விசுவாசின்னு பேர் வச்சிருக்கலாம், அதனால ஒரு விசுவாசி கிடையாது. சகரியா வந்து ஒரு ஊழியக்காரர் தான், ஆனால் என்ன விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம் இருந்துச்சு அவனுக்கு? வாலிப வயதில் வேண்டுமானால் கர்த்தரால் குழந்தை கொடுக்க முடியும், வயதான காலத்தில் குழந்தை கொடுக்க முடியாது என்று நம்பினான். இத மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஆளை சரிபடுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில், ஆனால் அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பார்த்தாரு, அவன் வாயை கட்டி போட்டு அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சாரு. இப்போ உங்கள் வாயெல்லாம் யார் வாயும் கட்டலை, ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணுனா, நான் விசுவாசிக்கிறேன், வாயை கட்டியாவது ஆசீர்வதிப்பார். அல்லது இந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்தாவது நீங்கள் சரியாக பேசும்படி பேச பழக வைத்து கூட என்ன செய்வார்? உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். எப்படி சரியாக பேசுவது? ஆண்டவர் கேள்வி கேட்டால் தான் பேசணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்தில் சூழ்நிலையெல்லாம் கேள்வி கேட்குது. சாத்தா வந்து கேள்வி கேட்குறான். எப்படி கேள்வி கேட்குறான்? எப்படி சொல்கிறான்? இப்போ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, இன்னுமா நீ இயேசுவை நம்பிட்டு இருக்கிற? எது இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜன் அனுபவிச்சுட்டு
போற வழியை பாரு அப்படின்னு யார் பேசுறான்? சாத்தான் வந்து என்ன செய்யறான்? தேவ பிள்ளைகள்கிட்ட சொல்றான், நம்ம தான் என்ன செய்யணும்? இல்ல இல்ல, என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுப்பார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும்னு அவர் சொல்லி இருக்கிறார். நான் அதை நல்லா நம்புறேன். அவர் சொல்லி இருப்பதனால என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். இப்படி எல்லாம் பேச தெரியணும் நமக்கு. இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? பேச எல்லாம் சொல்லுங்க. அற்புதம் இயேசுவின் கரத்தில் இருப்பதை விட என் வாயில் தான் அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை தான் எனக்கு அற்புதத்தை கொண்டு வருவதும் வராததற்கு காரணமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி வச்சுக்கலாமா? ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கே போறீங்கன்னு வச்சிங்களேன். இலையை போட்டாச்சு, வயிறெல்லாம் கவகன்னு பசிக்குது. ஆனால் வாய் என்ன திரும்ப சொல்லுது? வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ற வார்த்தை வாயில் வந்துட்டே இருக்குது. சாப்பாடு வேணுமா? வேண்டாம். ஆனால் வயிறு என்ன சொல்லுது? ஐயோ சாப்பாடு வைக்காம போறான் பாரு. வேண்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருவான்? சாப்பாடு வேணுமாங்க? வேண்டாம். அவன் போயிட்டான். இப்போ பக்கத்தில் உள்ளவன்ட்ட அந்த ஆள் சாப்பாடு வைக்காம போயிட்டான். அடுத்து கூட்டு பொருள் எடுத்துட்டு கூட்டு பொருள் வைக்கிட்டோமா? வேண்டாம். அவர் போயிட்டாரு. பக்கத்தில் உள்ளவன்ட்ட அவர் எனக்கு கூட்டு பொருள் வைக்காம போயிட்டாரு. இது நல்லா நியாயமா இருக்கு ஏதாவது? இப்படிதான் அநேகருடைய கிறிஸ்தவங்க வார்த்தை எப்படி இருக்குனாக்க, அவங்க தன் வாயினால ஆசீர்வாதங்களை நிராகரிக்கிறார்கள். வேண்டான்றாங்க, விரும்பலன்றாங்க, எனக்கு பிடிக்கலன்றாங்க.